Hi friends, நான் உங்கள் சக்கி. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல்ல போயிட்டு இருக்க Excel for Beginners in தமிழ் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செல்ஸ் குரூப்ல ஃபார்மேட் கீழே இருக்கு hide, unhide, rename, move or copy, tab color. ஓகேங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறது hide and unhide. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த row height and column width செக்ஷன்லயே நம்ம hide rows and hide columns பார்த்துட்டோம். unhide columns பார்த்துட்டோம். எதுக்கும் அதை இன்னொரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நான் இந்த ரோவை 5th ரோவை ஹைட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ரைட் கிளிக் பண்ணி இப்படி பண்ணி ஹைட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா ஃபார்மேட் கிளிக் பண்ணி நீங்க இந்த இடத்துல ஹைட் கொடுத்துட்டு ஹைட் ரோ கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா இந்த ரோவோட ஹைட்டை 0 பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு அது ஹைட் ஆயிடும். சரிங்களா? அதேதான் காலம்க்கும் ரைட் கிளிக் பண்ணி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இங்க இருக்கிற ஃபார்மேட் வச்சு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா காலமோட விட்த் 0 பண்ணி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மவுஸை வச்சு இங்க கிளிக் பண்ணி பிரஸ் பண்ணி மாத்துறது போறது அது மாதிரி நம்ம மாத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஹைட். அன்ஹைட் எப்படி அப்படின்னு சொன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம ஹைட் பண்ணிருந்தோம் அப்படின்னு சொன்னா இதை ஆல்ரெடி பார்த்துட்டோம், அதனால தான் ஃபாஸ்டா பாக்குறோம். ஹைட் பண்ணிருக்கிறத நம்ம அன்ஹைட் பண்ணணும்னு சொன்னா இப்போ ஹைட் பண்ணும் போதே இப்போ ரைட் கிளிக் பண்ணி ஹைட் பண்றோம்னு வச்சுப்போம். உங்களுக்கு இப்படியே அன்ஹைட் பண்ணணும்னு சொன்னா இப்போ நம்மளுக்கு செலக்ட் ஆகிருக்கிறதே A3 பாருங்க, நீங்க தெரியும் 3rd ரோ தான். நீங்க அப்படியே போயிட்டு நீங்க அன்ஹைட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கனாலும் உங்களுக்கு அன்ஹைட் ஆயிடும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா இங்க வந்துட்டு நீங்க கரெக்டா ரைட் கிளிக் பண்ணி அன்ஹைட் கொடுத்துட்டீங்கன்னா அன்ஹைட் ஆயிடும். இல்ல அந்த பர்டிகுலர் ரோவோட ஹைட்டை மாத்திட்டீங்கன்னா அன்ஹைட் ஆயிடும். மவுஸை வச்சு மூவ் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு அன்ஹைட் ஆயிடும். ஸோ இதே தான் காலம்க்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஹைட் அண்ட் அன்ஹைட் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். கிரேட். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது ஹைட் ஷீட். இப்போ எனக்கு இந்த ஷீட் இருக்கு, இதை நான் ஹைட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ரைட் கிளிக் பண்ணி ஹைட் ஷீட் கொடுத்துட்டு ஹைட் அப்படின்னு கொடுத்துட்டு இது போயிடும். ஆனா இதுல என்ன ப்ராப்ளம் சொன்னா நம்மளோட ஒர்க் புக்ல இருக்கிறது ஒரே ஒரு ஷீட். அப்போ ஹைட் பண்ணா என்ன ஆகும்னு பாருங்க, இது மாதிரி உங்களுக்கு எரர் வரும். அதாவது அட்லீஸ்ட் ஒரு ஒர்க் ஷீட்டாவது உங்களுக்கு விசிபிளா இருக்கணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்னொரு ஷீட் 2 அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டு இப்ப போயிட்டு இந்த ஷீட் 1 செலக்ட் பண்ணி எந்த ஷீட்டை ஹைட் பண்ணணுமோ அந்த ஷீட்டை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஹைட் அப்படின்னு கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா இங்க போயிட்டு ஃபார்மேட் போயிட்டு நம்ம ஹைட் அப்படின்னு ஷீட் அப்படின்னு கொடுக்கலாம். சரிங்களா? மல்டிபிளும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஹைட் அண்ட் அன்ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி ஹைட் பண்றேன். ஓகேங்களா? இப்போ ஃபார்மேட்ல கிளிக் பண்ணி அன்ஹைட் ஷீட் கொடுத்துட்டு எந்த ஷீட் அப்படின்னு கேட்கும். இதுல லிஸ்ட் இருக்கும், உங்களுக்கு மல்டிபிள் ஷீட்ஸ் இருந்தா அந்த ஷீட்டை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டீங்கன்னா அன்ஹைட் ஆயிடும். ஓகேங்களா? இதுதான் ஹைட் அண்ட் அன்ஹைடிங் ஆஃப் ஷீட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணலாம். இந்த ஹைட் அண்ட் ஹைட் விசிபிலிட்டி செக்ஷன் முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்து பார்க்க போறது ஆர்கனைஸ் ஷீட்ஸ். ஓகே, இப்போ இந்த ஆர்கனைஸ் ஷீட்ஸ் கீழே ரீநேமிங் அப்படின்னு இருக்கு. இப்போ நான் இதுல உங்களுக்கு ஒரு டேட்டா வச்சிருக்கேன், இதுல சமரி போட போறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க பிரசன்டேஷன்ல. இப்போ நான் இந்த இடத்துல ஒரு டேட் கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்டாக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு சும்மா இல்ல ஒரு நம்பர் கொடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். சரி, இந்த இடத்துல நான் இன்னைக்கு இவ்வளவு ஸ்டாக் இருக்கு அப்படின்ற மாதிரியும் அதுக்கு அடுத்த நாள் இவ்வளவு ஸ்டாக் இருக்கு அப்படின்ற மாதிரி நான் சும்மா ஒரு நம்பர் வச்சுக்கிறேன்னு வச்சுப்போமே. சோ இல்லைன்னா ரேண்டமா ஏதோ ஒண்ணு. சரிங்களா? உங்களுக்கு சும்மா நம்பர் வரணும்ன்றதுக்காக ஏதோ ஒன்று வரணும் அப்படின்னு சொல்லி இது இவ்வளோ எனக்கு ஸ்டாக் இருந்தது அப்படின்னு நான் போட்டுக்கிறேன்னு வச்சுப்போம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை நான் ஒரு சார்ட் போட போறேன் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இதுல இதெல்லாம் நீங்க அப்புறமா பாப்பீங்க. பட் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இதை புரியணுன்றதுக்காக சொல்லிடுறேன். இன்சர்ட் ஒரு சார்ட் நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த சார்ட்டை எடுத்துட்டு போயிட்டு நான் இந்த ஷீட்ல காமிக்கிறேன் அப்படின்னு வச்சுப்போம். சரிங்களா? அப்போ இதுக்கு பேரு நான் சார்ட் அப்படின்னு வைப்பேன்.
இதுக்கு பேரு நான் வந்து டேட்டா அப்படின்னு வைப்பேன். அப்போ உங்களுக்கு ஈஸியா அதை பார்த்தோன்னு என்ன புரிஞ்சிடும்னா இந்த ஷீட்ல என்ன இருக்கும் இந்த ஷீட்ல என்ன இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். புரிஞ்சிடுச்சுங்களா? அது பேர் தான் ரீநேமிங் ஷீட்ஸ். இப்படிதான் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மூவ் ஆர் காப்பி ஷீட்டுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேப் கலர் பாத்துடலாம். இப்ப என்ன அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு கால்குலேஷன்ஸ் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு ஜான் மந்த் ஓகேங்களா, ஃபெப் மந்த் அப்படின்னு இருக்கு, மார்ச் மந்த் நமக்கு வந்து ஆடிட் முடிக்க இதெல்லாம் நான் செக் பண்ணிட்டேன், இதெல்லாம் இன்னும் செக் பண்ணல அப்படின்ற மாதிரி நம்ம வச்சிருக்கோம்னு வச்சுப்போமே. ஃபார் எக்ஸாம்பிள் ஜான் மாசம் எனக்கு இதுல ஆடிட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? அப்ப நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா முடிஞ்சதுக்கெல்லாம் கிரீன் கலர் பார்த்த உடனே தெரியணும். இதுவே ஒரு டேட் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இது நமக்கு இன்னும் புரியணும் அப்படின்னா 6/1 அப்படின்னு ஒரு டேட்டு, 6/5 ஒரு டேட்டு, 6/13 அப்படின்னு ஒரு டேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த டேட்ல நான் இருக்கிற டேட்டாவை நான் செக் பண்ணி முடிச்சிட்டேன், இதை நான் செக் பண்ணணும் அப்படின்னு லைன் நிறைய டேப்ஸ் இருக்கு, நிறைய ஷீட்ஸ் இருக்கு. எதில் செக் பண்ணிட்டேன் எதை செக் பண்ணல அப்படின்னு நமக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னா பார்த்த உடனே தெரியறதுக்காக முடிச்ச இந்த இடத்துல டேட்டா நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா டேப் கலர் போயிட்டு ஒரு கிரீன் கொடுத்து வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே. அதே மாதிரி 6/5க்கு உங்களுக்கு வந்து நான் வந்து இதை கொடுத்துருக்கேன், முடியாததுக்கு வந்து நான் வந்து இது மாதிரி ஒரு கலர் கொடுத்துருக்கேன். மறுபடியும் இங்க இருக்கும் போது எனக்கு பார்க்கும் போது தெரியும் 6/1 முடிச்சுட்டேன், 6/5 நான் முடிக்கல, பெண்டிங்ல இருக்கு. இது வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சுக்கணும், எனக்கு தெரியணும் கிரீன்னா என்ன இப்படின்னா என்ன அப்படின்றது. ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம இதை வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அது ஈஸியா இருக்கும். இதுதான் டேப் கலர். இப்ப நம்ம மூவ் ஆர் காப்பிக்கு போலாம். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா இப்ப இந்த 6/13 அப்படின்னு சொல்றத வந்து நான் ஏதோ தப்பா போட்டுட்டேன். ஓகேங்களா? இது ஆக்சுவலா 6/13 கிடையாது, 6/3 அப்படின்னு வச்சுப்போம். ஸோ 6/3 அப்படின்றது எங்க போகணும், இந்த 1க்கும் 5க்கும் நடுவில் போகணும். ஸோ இதை நம்ம எப்படி இதுக்கு நடுவில் மூவ் பண்ணலாம் அப்படின்னா இதை இப்படி மவுஸ் வச்சு ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணி இது மாதிரி உங்களுக்கு மூவ் பண்ணியும் போட்டுக்கலாம். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அதே மாதிரி இந்த பக்கமும் எடுத்துட்டு வந்து போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா எப்பயுமே இப்படி போட்டு பாருங்க, வரல இப்படி போட்டு பாருங்க உங்களுக்கு மூவ் ஆகுது. ஓகேங்களா? இதை எடுத்து இப்படி மூவ் பண்ணலாம் லெஃப்ட்டுக்கு. ஸோ அடுத்தது இதை வந்து நான் இப்போ அது ஒரு வழியில மூவ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா இங்க போயிட்டு உங்களுக்கு மூவ் ஆர் காப்பியில மூவ் தான் பண்றோம் நம்ம, அதாவது இது இங்க இருக்கிறது இங்க மூவ் ஆயிடணும் அவ்வளவுதான். அப்படின்னு சொல்லும் போது இந்த 5 செலக்ட் பண்ணி நீங்க போயிட்டு ஓகே அப்படி மூவ் செலக்டட் ஷீட்ஸ் இருக்கு பாருங்க, ஓகே அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா எதை கொடுத்துருக்கோமோ அதுக்கு முன்னாடி எந்த ஷீட்டை செலக்ட் பண்ணிருக்கோமோ அதுக்கு முன்னாடி போயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 5 வந்து முன்னாடி மூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா 5 செலக்ட் பண்ணிட்டு 3க்கு முன்னாடி போகணும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு மூவ் ஆர் காப்பி கொடுத்துட்டு எதுக்கு முன்னாடி போகணுமோ இப்போ 1க்கு முன்னாடி இப்போ 6/1 செலக்ட் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இங்க பாருங்க 6/1 செலக்ட் ஆயிருக்கு. இப்போ நான் கொடுத்துட்டேன்னா 5/6/1க்கு முன்னாடி போயிடும். இங்க பாருங்க, எந்த ஷீட்டை செலக்ட் பண்ணிருக்கோமோ அந்த ஷீட்டுக்கு முன்னாடி போயிடும். இதுதான் மூவ். காப்பின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா இதே டேட்டா தான் எனக்கு வந்து 6/5 நான் வந்து இதை அப்படி மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ 6/5 தான் 6/15க்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? 6/3 மூவ் பண்ணிட்டோம். இப்போ 6/5 தான் 6/15க்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நான் திருப்பி ஒர்க் பண்ணாம இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓகேங்களா, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா பாருங்க இந்த ஷீட்டை மூவ் ஆர் ஃபார்மேட் போயிட்டு மூவ் ஆர் காப்பி கொடுத்துட்டு இந்த இடத்துல மூவ் டு எண்ட் இங்க கடைசியா எனக்கு எந்த ஷீட் நம்ம செலக்ட் பண்றோமோ அதோட ஒரு காப்பி தான் எனக்கு இந்த இடத்துல வரணும். ஸோ கிரியேட் அ காப்பி இங்க செலக்ட் பண்ணணும். மூவ் அப்போ கிரியேட் அ காப்பி செலக்ட் பண்ணக்கூடாது. காப்பி அப்போ இந்த கிரியேட் அ காப்பியை டிக் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷீட் பக்கத்துல 2 அப்படின்னு போடும். இன்னொரு காப்பி கிரியேட் பண்ண 3, 4 அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல பிராக்கெட்ல வந்துட்டே இருக்கும். நீங்க அதுக்கேற்ற மாதிரி 6/15 அப்படின்னு நான் செலக்ட் பண்ணி அதே டேட்டாவை வச்சுக்கலாம். சரிங்களா? அதுதான் உங்களுக்கு காப்பிக்கும் மூக்கும் டிஃபரன்ஸ். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா புதுசா ஒரு மாசம் ஆரம்பிக்கிறோம். சரிங்களா? 7th மந்த் நான் ஒன்று ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோமே. 7th மந்த் ஆரம்பிக்கிறப்போ எனக்கு இந்த 6/15ல என்ன இருக்கோ அதுல மட்டும் அங்க காப்பி ஆகணும். அதுல இருந்தே நான் வந்து ஓப்பனிங் இன்வென்ட்ரியா வச்சுட்டே போவேன் அப்படின்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா
615 நான் அந்த ஷீட்டுக்கு காப்பி பண்ணணும். கரெக்ட்டுங்களா? எங்கத்துக்கு காப்பி பண்ணணும்? அந்த புது ஷீட்டுக்கு காப்பி பண்ணணும். புது ஷீட் பேர் என்ன? புக் 1. இந்த ஷீட் பேர் என்ன? வெல்கம் டு எக்ஸல் வேர்ல்ட். ஸோ நான் புக் 1க்கு அதை காப்பி பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 615 ரைட் கிளிக் பண்ணி மூவ் ஆர் காப்பி. இதுக்கு முன்னாடி நான் ஃபார்மேட் போய் செஞ்சு காமிச்சேன். இப்போ மூவ் ஆர் காப்பியில செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. அந்த எந்த ஷீட்டுக்கு மூவ் பண்ணணுமோ, எந்த ஒர்க் புக்கு மூவ் பண்ணணுமோ சாரி, அந்த ஒர்க் புக்கை செலக்ட் பண்ணிட்டு பாருங்க நியூ புக் 1 அப்படின்னு. நியூ புக்னா புதுசா ஒன்று கிரியேட் ஆயிடும். ஸோ நீங்க புக் 1 அப்படின்றது காப்பி பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு நீங்க கிரியேட் காப்பி கிளிக் பண்ணி மூவ் ஷீட் 1 முன்னாடி கொடுத்துட்டு ஷீட் 1 செலக்ட் பண்ணினா என்ன ஆகும்? இந்த 615 வந்து அந்த ஒர்க் புக்ல இருக்க ஷீட் 1க்கு முன்னாடி போயிடும். ஆனா நமக்கு அப்படி வேணுமா இல்ல கடைசியா வரணுமா அப்படின்றத முடிவு பண்ணிக்கலாம். நான் ஷீட் 1 அப்படின்றது 7th மந்தோட ஸ்டார்டிங்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? அப்ப நான் என்ன பண்றேன்? இந்த 615 அப்படின்றது 7th மந்த்துக்கு முன்னாடி தான் போகணும். அதனால நான் ஷீட் 1ன்றதை செலக்ட் பண்ணி கிரியேட் காப்பி கொடுத்து பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா இங்க பாருங்க ஷீட் 1க்கு முன்னாடி 615 வந்துருச்சு. ஸோ நான் இதை என்ன பண்ணிப்பேன்? 7-1 அப்படின்றத ஆரம்பிச்சு இதுல இருந்து ஒரு கால்குலேஷனை எடுத்து இதுல போட்டு போயிட்டே இருப்பேன். சரிங்களா? ஸோ இப்படிதான். இப்பவே பாத்தீங்கன்னா அங்கேயும் இருக்கும், இங்கேயும் இருக்கும். இதுதான் காப்பி. இல்லப்பா எனக்கு அதுல மட்டும்தான் வேணும் அப்படின்னா அது பண்ண மாதிரிதான். ஸோ உங்களுக்கு இதை கிரியேட் காப்பி அதை கிளிக் எடுத்துட்டு வெறும் மூவ் மட்டும் கொடுத்துட்டு நீங்க ஒர்க் புக்குள்ளேயும் மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்த்த ஹைட் அண்ட் ஹைட், ரீநேம், மூவ் ஆர் காப்பி, டேப் கலர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நாளும் பகிர்வோம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.